எனக்கு பிடிச்ச மாதிரி இந்த உரப்பு காரச்சேவு எனக்கு பிடிச்ச மாதிரியும் நல்லா சூப்பராகவும் இருக்குது. நம்ம இன்னைக்கு காரச்சேவி தான் எப்படி செய்யறதுன்னு பார்க்கலாம். அதுக்கு கடலை மாவு 4 கப் அளவுக்கு, மெஷரிங் கப்பில் 4 கப் அளவுக்கு கடலை மாவு எடுத்திருக்கேன். அது கூடவே 1 கப் அளவுக்கு அரிசி மாவு, 1 கப்புனா 1/4 கப்பு அரிசி மாவு. இப்போ 4 கப்புன்றனால 1 கப்புக்கு அரிசி மாவு எடுத்திருக்கேன். கூடவே 1 டேபிள் ஸ்பூன் ஜீரகம், 1 டேபிள் ஸ்பூன் மிளகு, 1 டேபிள் ஸ்பூன் தனி மிளகாய் தூள், பெருங்காயம், உப்பு. இப்போ ஃபஸ்ட்டு நம்ம கடலை மாவை இது மாதிரி ஒரு அகலமான பவுலில் சேர்த்துக்குவோம். அது கூடவே 1 கப் அளவுக்கு அரிசி மாவு அதையும் சேர்த்துக்குவோம். மிளகாத்தூள், பெருங்காயம், உப்பு இது எல்லாமே சேர்த்துக்குவோம். இது எல்லாத்தையுமே நல்லா மிக்ஸ் பண்ணிக்குவோம். ஜீரகத்தை இது மாதிரி உரல்ல இடித்து சேர்த்துக்குவோம். அப்போ தான் கொஞ்சம் ஃப்ளேவர் நல்லாயிருக்கும். அதுக்காண்டி இப்போ நம்ம இடித்து சேர்த்துக்குவோம். 1-2 இடிச்சுக்குவோம். ஜீரகத்தை நம்ம மாவோட சேர்த்துக்குவோம். அது கூடவே எடுத்து வச்சிருக்க மிளகு, 1 டேபிள் ஸ்பூன் மிளகையும் நல்லா நுணுக்கிக்குவோம். இப்போ மிளகு இந்த மாதிரி 1-2 நல்லா நுணுக்கிட்டோம். இப்போ அதையும் மாவோட சேர்த்துக்குவோம். இது கூடவே நான் சொல்கிற மறந்துட்டேன், வெள்ளைப்பூடு ஒரு 6-7 வெள்ளைப்பூடு இது மாதிரி உரிச்சு எடுத்து வச்சுருக்கேன். அதையும் நல்லா தட்டி நைஸாக எடுத்துக்குவோம், பேஸ்ட் மாதிரி. மாவோட சேர்த்து பிணையும் போது நல்லா வாசம் இருக்கும். இல்லைன்னு சொன்னால் காராச்சேவை எல்லாமே புளிஞ்சிட்டு கடைசியாக கூட மிளகாத்தூள், வெள்ளைப்பூடு இதெல்லாம் போட்டு தாளித்து கூட சேர்த்துக்கலாம். இப்போ நம்ம மாவோட இப்போ செய்கிறோம். இப்போ இந்த அளவுக்கு நல்லா நச்சு எடுத்துட்டோம். அதையும் இப்போ மாவோட சேர்த்துக்குவோம். வெள்ளைப்பூடு எல்லாமே வந்து மாவோட ஒன்று செய்கிற மாதிரி நல்லா கை வச்சு இது மாதிரி நல்லா பிசைஞ்சு விட்டுக்குவோம். அதுக்கப்புறம் தண்ணி ஊற்றி கொஞ்சம் கொஞ்சமாக பிசைஞ்சு எடுத்துக்குவோம். இப்போ மாவு இந்த மாதிரி பதத்துக்கு பிசைஞ்சுக்கணும். அப்போ தான் நமக்கு புளியறதுக்கு ஈஸியாக இருக்கும். காராச்சேவு எவ்வளோ சாஃப்டாக இருக்குது பாருங்கள். இப்போ நம்ம கடாயில் 1/2 லிட்டர் அளவுக்கு கடலெண்ணெய் எடுத்து வச்சுருக்கேன். எண்ணெய் வந்து நல்லா சூடாகட்டும். இப்போ நான் காராச்சேவு இருக்கு இந்த மாதிரி சில்லு எடுத்திருக்கேன். கொஞ்சம் பெரிய சைஸு, முறுக்கு சுற்றுறதோட கொஞ்சம் பெரிய சைஸ் எடுத்துக்கேன். இப்போ இதில் மாவை நல்லா உருட்டி வச்சுக்குவோம். நம்ம தீபாவளிக்கு பலகாரம் சுடலான்னா இப்போ தாங்க அட்டமலை பிச்சுக்கிட்டு போயிடுங்க. பாருங்கள் நல்லா ஈஸியாக வரும் பாருங்க. இப்போ அதை லைட்டாக அப்படியே திருப்பி விட்டுக்குவோம். நம்ம வந்து கலரிங் எதுவும் சேர்க்கலை. வேணும்னா நல்ல சவப்பாக வேணும்னா ஃபுட் கலரிங் சேர்த்துக்கலாம். இப்போ நம்ம வந்து காஷ்மீர் சில்லி பவுடர் போடுறதுனால கொஞ்சம் கலர் அதிலே வந்து ஏற்கனவே இருக்குது. நல்லா 2 பக்கமும் திருப்பி விட்டு சலசலப்பு அடங்கணும்னு எடுக்கணும். மிளகு, பூண்டோட காரம் இது எல்லாமே ஃப்ளேவரு ரொம்பவே சூப்பராக இருக்கும். நம்ம சாதத்துக்கெலாம் வெஞ்சனம் இல்லைன்னு சொன்னால் சைடிஷ்ஷு ரொம்பவே அருமையான சைடிஷ்ஷு, காரம் சாரமாக இருக்கும். பழைய சாதம், தயிர் சாதம், ரசம் சாதம் அதுக்கெலாம் சாப்பிட்டோம்னு சொன்னால் ரொம்ப அருமையாக இருக்கும். அவ்வளோதான்.
அவ்வளோதாங்க, நல்லா வெந்துருச்சு. நம்ம எடுத்துக்கலாம். எனக்கு பிடிச்ச மாதிரி இந்த உரப்பு காரச்சேவு எனக்கு பிடிச்ச மாதிரியும் நல்லா சூப்பராகவும் இருக்குது. மிட்டு சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். தேங்க்யூ ஃபார் வாட்சிங். நம்ம இன்னைக்கு பிரெட் வச்சு தாங்க ஒரு ரெசிபி பார்க்க போகிறோம். பிரெட் அல்வா எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாம். அதுக்கு நான் இன்றைக்கி ஒரு பாக்கெட் அளவுக்கு பிரெட் எடுத்துருக்கேன். அதுக்கு கூடவே 400 கிராம் அளவுக்கு சர்க்கரை, ஒரு 4 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு தான் நெய் தேவை நான் எடுத்து வச்சுருக்கேன். 300 ml வந்து பால் எடுத்திருக்கேன். இப்போ வந்து இதை வந்து பாலில் தான் வேக வைக்க போகிறோம். அதுக்காண்டி பால் எடுத்து வச்சுருக்கேன். அதே போல் ஏலக்காய் தூள், முந்திரி, திராட்சை. நான் வந்து முந்திரி பருப்பு வந்து இந்த மாதிரி ஸ்லைடாக சீச்சு எடுத்திருக்கேன். ஃபஸ்ட்டு நம்ம வந்து பாலை வந்து நல்லா சுண்டை காய்ச்சிக்கணும். பால்கோவா அளவுக்கு நல்லா சுண்டை காய்ச்சிக்குவோம். இந்த பக்கம் பால் நல்லா சுண்டை காயிடும். இப்போ இந்த பக்கம் ஒரு பேன் வச்சுக்கிட்டோம். இதை வந்து நான் வந்து ஒரு மிக்ஸி ஜாரில் போட்டு நல்லா பவுடராக நுணுக்கிக்க போகிறேன். ரொம்ப ஈஸியாக முடிஞ்சிடும் டக்குன்னு. அதே போல் டேஸ்ட்டும் சூப்பராக இருக்கும். அதனால் இந்த மாதிரி கொஞ்சம் குட்டி குட்டியாக பிச்சு மிக்ஸியில் நல்லா பவுடராக நுணுக்கிக்குவோம். அதான் பாருங்கள், நல்லா இந்த மாதிரி தூளாக பிரெட் க்ரம்ஸ் மாதிரியே இருக்குங்க. இந்த மாதிரி நல்லா பவுடராக எடுத்துட்டோம். இதை ஒரு பவுலில் கொட்டிக்கிறேன். அதே மாதிரி மிச்சம் இருக்கிறதையும் அரைச்சி எடுத்துக்கணும். நம்ம பிரெட் எல்லாமே வந்து நல்லா அரைச்சி எடுத்தாச்சு. நல்லா கொதிக்குது. இந்த சைடில் இருக்க ஆடையெல்லாம் இருக்கும் பார்த்தீங்களா, கொதிச்சு வர அதை எல்லாமே இப்படி எடுத்து விட்டு அதிலே வச்சு நல்லா கிண்டிக்கிட்டே இருக்கணும். பால் நல்லா சுண்டி பால் பதத்துக்கு வரணும். கடாய் நல்லா சூடாயிடுச்சு. இதில் வந்து நான் வந்து 1 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு நெய் சேர்த்துக்கிறேன். திராட்சையை ஃபஸ்ட்டு ஃப்ரை பண்ணி எடுத்துக்குவோம். லைட்டாக பலூன் மாதிரி ஊறி இருந்தாலும் எடுத்துக்கலாம். பாருங்க, நல்லா உப்பி வந்துடுச்சு. இந்த ஸ்டேஜில் நம்ம எடுத்துக்கலாம். அது கூடவே ஒரு 1/2 டேபிள் ஸ்பூன் நெய் சேர்த்துக்கணும். இப்போ நம்ம எடுத்து வச்சுருக்க முந்திரியும் பாதாமும் இந்த மாதிரி ஸ்லைடாக சீச்சு வச்சுருக்கேன் பாருங்கள். இது வந்து ஏன் இப்படி எடுத்து வச்சுருக்கேன்னு சொன்னால், நம்ம முந்திரி பிச்சு போட்டாலும் இது மாதிரி போடும்போது ஈவனாக எல்லா பக்கமும் நல்லா ஸ்ப்ரெட் ஆகும். நம்ம இது கூட வெள்ளரி விதை இது மாதிரி இருந்துச்சுன்னா அதுவும் சேர்த்துக்கலாம். இன்னும் ரொம்ப ஃப்ளேவர் டேஸ்ட் சூப்பராக இருக்கும். ஃப்ரை ஆகிடுச்சு, கலர் சேஞ்ச் ஆகுதுங்க. இந்த ஸ்டேஜில் நம்ம இதை எடுத்துக்கலாம். இப்போ இன்னொரு 1/2 டேபிள் ஸ்பூன் நெய் சேர்த்துக்குவோம். சேர்த்துட்டு நம்ம பிரெட் க்ரம்ஸ் நுணுக்கி வச்சுருக்கோம் பார்த்தீங்க ப்ரெட்டை, அதை நல்லா ரோஸ்ட் பண்ணி எடுத்துக்குவோம். ரொம்ப தீய விட்டுறக்கூடாது. சிம்லே வச்சு நல்லா கலர் சேஞ்ச் ஆகணும். ப்ரௌன் கலர் ஆகிற வரைக்கும் நல்லா ரோஸ்ட் பண்ணி எடுத்துக்குவோம். இப்போ இதே வந்து நம்ம ப்ரெட்டை வந்து அப்படியே எண்ணெயில் போட்டு ஃப்ரை பண்ணி எடுத்தோம்னு சொன்னால், எடுத்துட்டு அதுக்கப்புறம் வேக விடும்போது நம்ம எப்படி சாப்பிடும்போதும் அந்த ஆயில் டேஸ்ட் அப்படியே ஒட்டும். ஒரு மாதிரி நெஞ்ச கழிக்கிற மாதிரி இருக்கும், திகட்டும், ஒமட்டிக்கிட்டு இருக்க மாதிரி இருக்கும். அதனால் இது மாதிரி செஞ்சோம்னா நமக்கு செலவும் ரொம்ப கம்மி, ரொம்ப ஈஸியாக செஞ்சுக்கலாம். நல்லாவே கலர் சேஞ்ச் ஆகிடுச்சு பாருங்கள். நமக்கு இன்னும் ப்ரௌனாக வேணுனாலும் நல்லா டார்க் ப்ரௌன் வர வரைக்கும் ஃப்ரை பண்ணிக்கலாம். அதுக்குன்னு தீய விட்டுறக்கூடாது. கொஞ்சம் மீடியம் ஃப்ளேம்லேயே வச்சு இது மாதிரி கை விட்டு கிண்டிக்கிட்டே இருக்கணும். பாருங்கள், நல்லா கலர் சேஞ்ச் ஆகிடுச்சு பாருங்கள். நல்ல ப்ரௌன் கலர் ஆகிடுச்சு. இப்போ இந்த ஸ்டேஜில் நம்ம ஒரு பவுலில் மாற்றிக்குவோம்.
பாருங்கள் பால் நல்லா இந்த அளவுக்கு வந்துருச்சு. இது வந்து நல்லா இப்போ கிண்டி விட்டுக்குவோம். அவ்வளோதான். இப்போ அடுப்பு ஆஃப் பண்ணிக்கலாம். கடாயில் எடுத்து வச்சுருக்க ஜீனியை சேர்த்துக்குவோம். ஜீனி மூழ்கிற அளவுக்கு தண்ணி சேர்த்துக்குவோம். இதுக்கு வந்து பாகு பதம் தேவையில்லை. கொஞ்சம் நல்லா கெட்டி பிசு தண்ணி வந்ததுக்கப்புறம் எடுத்துக்கலாம். நம்ம பாகு நல்லா கொதி வந்துச்சு. ரொம்பவும் இது இல்லாமல் லைட்டாக பிசு தன்மை இருக்குது. இந்த ஸ்டேஜில் நம்ம வறுத்து வச்சுருக்கோம் பார்த்தீங்களா ப்ரெட்டு, அதை இது கூட சேர்த்துக்குவோம். இது எல்லாத்தையுமே ஈவனாக நல்லா கிளறி விட்டுக்கணும். பாருங்க, நம்ம பால் வந்து எப்படி 300 ml ஊற்றணும். இந்த அளவுக்கு பால் நல்லா திக்காக அந்த பாலோட ஆடை இருந்துருக்கு. இப்போ இது கூட இந்த பாலை வந்து சேர்த்துக்கணும். வந்து பால்கோவா தனியாகவே விற்கிது, ஸ்வீட்லெஸ் பால்கோவா, அதை சேர்த்துக்கோங்க. இப்போ நம்ம பால்கோவா மில்க் மெய்டு எதுவுமே சேர்த்துக்கல. இந்த பாலை வந்து நல்லா சுண்ட காய்ச்சி இந்த ஸ்டேஜில் இதை சேர்த்துக்கிறோம். இதை நல்லா இந்த மாதிரி உருண்டு திரண்டு வரணும். பார்க்க இந்த மாதிரி தான் இருக்கும். கொஞ்சம் நேரத்தில் நல்லா இறுகிரும். இப்போ எல்லா கல்யாண வீட்லேயுமே பிரியாணியோடு சேர்ந்து இப்போ பிரெட் அல்வாவும் இல்லாமல் இருக்கவே இருக்காது. இந்த ஸ்டேஜில் வந்து நம்ம வறுத்து வச்சுருக்கோம் பார்த்துறீங்களா முந்திரி, இதை தூவி விட்டுக்குவோம். அப்படியே நம்ம சேர்த்துக்கணும். ஃப்ளேவருக்கு உங்களுக்கு பிடிக்குன்னா ஏலக்காய் ஒரு சிட்டிகை அளவு ஏலக்காய் தூள், அவ்வளோதான். இப்போ இது எல்லாத்தையுமே நல்லா கிளறி விட்டுக்குவோம். வீட்டில் இருக்க பொருளை வச்சு ரொம்பவே ஈஸியாக ரொம்பவே சிம்பிளான ஒரு ஸ்வீட் ரெசிபி, அருமையாக இருக்கும். இதே மாதிரி நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்கள். நம்மளுடைய பிரெட் அல்வா சாப்பிட்றதுக்கு தயாராகிடுச்சு. வைக்கும் போதே வாசனை அப்படியே தூக்குதுமா. பிரெட் அல்வா நல்லா இமிட்டேஸ்டா பிச்சுக்கிட்டு இருக்குமா. பாருங்க, நல்லா சாஃப்டாக எப்படி ஜெல்லி மாதிரி இருக்குது பாருங்க அல்வா. நம்மளோட வீடியோவில் ஏற்கனவே வந்து திருநெல்வேலி ஸ்பெஷல் அல்வா போட்டிருக்கோம். இப்போ அடுத்து பாம்பே ஸ்வீட் அல்வா போட்டிருக்கோம். 2 வீடியோவும் உள்ளே இருக்குது. நான் அதுக்கு 50 கிராம் அளவுக்கு கார்ன்ஃப்ளவர் மாவு எடுத்திருக்கேன். அது கூடவே 100 கிராம் அளவுக்கு ஜீனி, ஏலக்காய் தூள், நெய் 50 கிராம், முந்திரி பருப்பு, ஃபுட் கலரிங், சிவப்பு கலர் ஃபுட் கலரிங்கு, தண்ணி, அவ்வளோதாங்க. ரொம்பவே ஈஸியாக சட்டுன்னு 3 நிமிஷத்தில் செஞ்சிடலாம். வாங்க எப்படி செய்கிறதுன்னு பார்ப்போம். இப்போ ஃபஸ்ட்டு வந்து நம்ம கார்ன்ஃப்ளவர் மாவை தண்ணி ஊற்றி நல்லா கரைச்சிக்குவோம். மாவு கொஞ்சம் கூட கட்டி இல்லாமல் நல்லா தண்ணியாக கரைச்சிக்கணும். அடுப்பு பற்ற வச்சுக்கிட்டோம். நான் ஒரு 100 கிராம் அளவுக்கு சுகர் சேர்த்துக்கிறேன். அது கூடவே தண்ணி மூழ்கிற அளவுக்கு சேர்த்துக்குவோம். இது நல்லா சர்க்கரை கரைஞ்சி வரட்டும். நல்லா சர்க்கரை ஃபுல்லாக கரைஞ்சி நல்லா கொதி வரட்டும். இப்போ நல்லா ஜீனி கொதிச்சு வருது. இந்த ஸ்டேஜில் நம்ம கரைச்சி வச்சுருக்கோம் பார்த்தீங்களா கார்ன்ஃப்ளவர் மாவு, அதை ஊற்றிக்கணும். இது நல்லா கெட்டியாயிரும். கிண்டிக்கிட்டே இருக்கணும். கெட்டியாயிரும். அப்படியே கிண்டிக்கிட்டே இருக்கணும். அப்போ தான் அல்வா பதத்துக்கு நல்லா வரும். கைப்படாமல் கிண்டிக்கிட்டே இருக்கணும். நல்லா வெந்து வரணும். கொஞ்சம் கூட சட்டியில் ஒட்டாமல் நல்லா திரண்டு வரணும். அந்தளவுக்கு கிண்டிகிட்டே இருக்கணும். நல்லா வெந்துருச்சு. கலர் கொஞ்சம் நல்லா சேஞ்ச் ஆகிடுச்சு பாருங்கள். இப்போ இந்த ஸ்டேஜில் வந்து லைட்டாக ஒரு சிட்டியை வந்து ஏலக்காய் தூள் சேர்த்துக்குவோம் வாசத்துக்கு. அது கூடவே ஒரு 1/2 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு நெய் சேர்த்துக்குவோம். இப்போ இது ரெண்டையும் நல்லா கிண்டி விடுக்குவோம்.
இப்போ லைட்டாக ஒரு பிஞ்ச் அளவுக்கு ஃபுட் கலரிங் சேர்த்துக்குவோம், ரெட் கலரு. அப்போ தான் அந்த அல்வா டேஸ்ட்டு கலர் நல்லாயிருக்கும். அதுக்காண்டி இது நல்லா கிண்டி விட்டுக்குவோம். சைடில் இருக்கிறதெல்லாம் நல்லா எடுத்து விட்டு நல்லா கிண்டிக்கிட்டே இருக்கும். இந்த ஸ்டேஜில் நம்ம கொஞ்சம் முந்திரி பருப்பு அது கூட சேர்த்துக்குவோம். பாதி முந்திரி பருப்பை நான் இது கூட சேர்த்துக்கிறேன். மிச்ச பாதியை வந்து நம்ம பிளேட்டில் மாற்றுவோம் பார்த்தீங்களா, அதில் அதை சேர்த்துக்கலாம். அவ்வளோதாங்க நம்மளுடைய அல்வா. பாருங்கள், கொஞ்சம் கூட ஒட்டாமல் எப்படி சுரண்டு வருது பார்த்தீங்களா, இதுதாங்க கரெக்டான பதம். பாருங்க, நம்மளுடைய அல்வா சாப்பிட்றதுக்கு தயாராகிடுச்சு. இதே மாதிரி நீங்களும் வீட்டில் ட்ரை பண்ணி பாருங்கள். ரொம்பவே ஈஸி, அருமையாக சட்டுன்னு செஞ்சு முடிச்சிடலாம். பிள்ளைங்க ஸ்நாக்ஸ் கேட்டாங்கன்னா, யாராவது வீட்டுக்கு திடீர்னு கெஸ்ட் வந்துட்டாங்கன்னா சூப்பரான அல்வா செஞ்சிடலாங்க. இப்போ இது ஆறட்டும், நம்ம ஒரு பிளேட்டில் மாற்றிக்குவோம். இப்போ நம்ம பிளேட்டில் லைட்டாக நெய் தடவிக்குவோம். ஃபுல்லாக தடவிட்டோம்னா தான் ஒட்டாமல் பீஸ் போடுறது சூப்பராக வரும். இந்த மாதிரி தடவிட்டோம். நம்ம எடுத்து வச்சுக்கோம் பார்த்தீங்களா முந்திரி பருப்பு, அதையும் லைட்டாக இப்படி போட்டுக்குவோம். இப்போ இந்த ஸ்டேஜில் நம்ம அல்வா எடுத்து இந்த தட்டில் மாற்றிக்குவோம். அவ்வளோதாங்க. இது லைட்டாக அப்படியே நம்ம பிளேட்டில் சரிசமமாக படுத்திக்குவோம். இது 5 நிமிஷம் அப்படியே ஆறட்டும். நம்ம அல்வாவை பீஸ் கொடுப்போம். இப்போ இது மாதிரி ஒரு வாழை இலையில இப்போ இந்த தட்டை அப்படியே கவுத்துக்குவோம். இப்போ எடுத்துக்குவோம். பாருங்க, நம்மளோட அல்வா சூப்பராக கொஞ்சம் கூட ஒட்டாமல் வந்துச்சு பாருங்க. இது அப்படியே பீஸ் போட்டுக்குவோம். எவ்வளோ சைஸ் தேவையோ அந்த சைஸுக்கு நம்ம பீஸ் போடலாம். பாருங்க, நல்லா சாஃப்டாக எப்படி ஜெல்லி மாதிரி இருக்குது பாருங்கள் அல்வா. நம்மளோட வீடியோவில் ஏற்கனவே வந்து திருநெல்வேலி ஸ்பெஷல் அல்வா போட்டிருக்கோம். இப்போ அடுத்து பாம்பே ஸ்வீட் அல்வா போட்டிருக்கோம். 2 வீடியோவும் உள்ளே இருக்குது. நம்மளோட சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பாருங்கள். தேங்க்யூ. சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க. தேங்க்யூ ஃபார் வாட்சிங்.